கார்த்திக் முனுசாமி வந்து இப்போ பெயில் கிடைச்சு மதுரையில வந்து சைன் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் காப்பி கோர்ட் ஆர்டர்ல வந்து என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மாசம் வந்து டெய்லியும் சைன் போடணும். அதுக்கப்புறம் அடுத்த 3 மாசம் வந்து எவ்ரி சாட்டர்டே வந்து ரெஸ்பாண்டட் போலீஸை வந்து விருகம்பாக்கம் ஸ்டேஷன்ல வந்து பார்க்கணும் அப்படிங்கறது தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் காப்பில வந்து கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 25ஆம் தேதி வரைக்கும் தான் மதுரையில வந்து அவன் சைன் போட்டிருக்கான். 26ஆம் தேதி வந்து திரும்பவும் ஆர்டர் காப்பியை வந்து மாடிஃபை பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பாண்டட் போலீஸான இங்க விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து டெய்லியும் சைன் போடணும், ஆல்டர்னேட் டேஸ்ல வந்து சைன் போடணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ வரைக்கும் யாருக்குமே வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் வந்து ஸ்டேஷன்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்தேன். இங்க வந்ததுல பாத்தீங்கன்னா 26ஆம் தேதி காலையில வரைக்கும் தான் போட்டிருக்கான். அன்னைக்குதான் ஆர்டர் காப்பி மாடிஃபை ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் அவன் சைன் போடாம அப்ஸ்காண்ட் ஆயிருக்கான். இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் வரலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இங்க ஸ்ட்ராங்கா கேட்டதுக்கு சைன் போட வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அவன் வந்து ஜெயிலுக்கு போகும்போது எனக்கு வந்து த்ரெட்னிங் கம்ப்ளைண்ட் அவங்க மாமா வந்து கொடுத்துருந்தாங்க, என்னை வெட்டி கொல்ல போறேன்னு. எனக்கு வந்து நான் ஏன் இப்போ வந்து ஸ்டேஷனுக்கு ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வெளியே இருக்கிறது வந்து எனக்கு வந்து சேஃப் வந்து கிடையவே கிடையாது. எனக்கு சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். என் உயிருக்கு வந்து எந்த பாதுகாப்புமே கிடையாது. இவன் இங்கேயும் சைன் போடல அங்கேயும் சைன் போடலைங்கிறத நான் 100% கன்ஃபார்ம் பண்ணதுனாலதான் இப்ப நான் வந்து மீடியாவுக்கு எனக்கு வேற வழி இல்லை. மீடியா தவிர எனக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது. ஸோ அதனால மீடியாவுக்கு வந்து நான் இந்த விஷயத்த வந்து தெளிவுபடுத்த வந்திருக்கேன். பேக்ரவுண்ட் சப்போர்ட் அவங்களுக்கு நார்மலாவே விஐபிஸ் நிறைய தெரியுங்க. பேக்ரவுண்ட் சப்போர்ட் யூஸ் பண்றாங்க அண்ட் மணி வந்து யூஸ் பண்றாங்க. அது வந்து எனக்கு தெரியும். பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கு, அதனாலதான் இவ்வளவு இதா இருக்காங்க. அடுத்தது வந்து விசாரணை வந்து எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் அவன் ஜெயிலுக்கே போயிருக்கான். உண்மை எல்லாம் இல்லாமலாம் யாரும் ஜெயிலுக்கு போக முடியாது. அதனால வந்து எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இன்னும் இந்த விசாரணை இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்து இன்னும் காளிதாஸ்லாம் வெளியே தான் இருக்கான். அவனை இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அருணாச்சலத்து மேல த்ரெட்னிங் கம்ப்ளைண்ட் நான் கொடுத்திருக்கேன், அதுக்கு சாட்சியம் இருக்கு. அவனையும் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க. இன்னும் விசாரணை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இவன் வந்து கையெழுத்து போடல. ஸோ அதனால திரும்ப வந்து அவன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மூவ் எனக்கு சுப்ரீம் கோர்ட் நான் போவேன். நெக்ஸ்ட் மூவ் எனக்கு இங்கேயும் நியாயம் கிடைக்கல, விசாரணை வந்து எனக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா தென் ஐ வில் மூவ் ஃபார்வர்ட் டு சிபிசிடி ஆல்சோ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.